வீரமணி ஐயா அவர்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். முனைவர் கருப்பசாமி ஐயா என்னை பற்றி ஒரு அருமையான அறிமுக உரையை கொடுத்திருந்தார். என்னிடம் அதிகமாக பழக்கமில்லை, அதிகம் என்பதை விட பழக்கமில்லை. ஸோ என்னை பற்றி ஒரு சில வரிகளை எழுதி கொடுக்கும்படி கேட்டிருந்தார். அவற்றை எழுதி கொடுத்திருந்தேன். முழுமையாக படித்தார். முழுமையாக படிப்பார் என்று தெரிந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் எழுதி கொடுத்திருக்கலாம். இது வழக்கமாக எல்லோரும் சொல்லும் மரபு. இங்கு தேசிய நூல் பகவத்கீதையா திருக்குறளா என்ற தலைப்பில் ஆய்வுக் கட்டுரைகள் எழுதி அதன் மூலம் அதன் முடிவை அரசுக்கு தெரிவிக்க முயற்சி எடுத்திருக்கும் நமது தலைவர் முனைவர் மோகனராசு ஐயா அவர்களை எத்தனை பாராட்டினாலும் தகும். அதன் பொருட்டு அத்தகையது உண்மையிலே ஆய்வுத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக முனைவர் பட்ட ஆய்வாளர்களை வைத்து அந்த ஆய்வை மேற்கொள்ள வைத்திருக்கிறார் என்பது அவருடைய நுணுக்கமான அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறது. அந்த வாய்ப்பு எனக்கும் கிட்டியுள்ளது. ஸோ பகவத்கீதையா திருக்குறளா என்பதில் பொது தலைப்பு, உள்தலைப்பாக எனக்கு பிடித்த கொல்லாமை என்ற தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். அதில் 10க்கும் மேற்பட்ட இயல்கள் இருக்கின்றன. முதலில் ஆய்வு சுருக்கம் என்ற தலைப்பில் ஒரு உரையை நிகழ்த்தினேன். இரண்டாவதாக சென்ற வாரம் கொல்லாமை என்றால் பொதுவான தலைப்பு என்ற தலைப்பில் ஒரு இயலை பற்றி உரையாற்றினேன். இன்று 3வது இயலாக திருக்குறளும் கொல்லாமையும் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கிறேன். ஆய்வு தலைமை திருக்குறள் மாமுனிவர் பேராசிரியர் கு. மோகனராசு ஐயா அவர்கள், நெறியாளர் முனைவர் தாமரை அம்மா அவர்கள், ஆய்வாளர் அடியேன் சண்முகவேலு இளங்கோவன். திருக்குறள் உலக அளவிலே பெரிதும் பேசப்படும் ஓர் அறநூல். பல்வேறு இந்திய மற்றும் இதர உலக மொழிகளிலே தொடர்ந்து மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. மீண்டும் மீண்டும் அச்சேறுகிறது. உலகம் முழுவதும் திருவள்ளுவரின் சிலைகள் அமைக்கப்படுகின்றன. திருக்குறள் முற்றோதல்கள் நடைபெறுகின்றன. திருக்குறள் அடிப்படையில் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை மாற்றி அமைத்துக் கொள்வதும் நிகழ்கிறது. வாழ்க்கையை திருக்குறள் வழி அமைத்து வாழும் சான்றோர் பெருமக்களும் பெருகிக் கொண்டே வருகிறார்கள். மன்றங்கள், அறக்கட்டளைகள், மையங்கள், சங்கங்கள் என பல்வேறு வடிவங்களில் திருக்குறள் அமைப்புகளும் பெருகிக் கொண்டேதான் வருகின்றன. திருக்குறள் நெறியை பரப்புவதற்காக தமிழக அரசும் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை தீட்டி நிறைவேற்றி வருகிறது. மேலும் பள்ளிகளிலும், கல்லூரிகளிலும், இதர கல்வி நிறுவனங்களிலும், அலுவலகங்களிலும், பொது இடங்களிலும், பேருந்துகளிலும், தொடர்வண்டிகளிலும் என திருக்குறளை எங்கும் காண முடிகிறது. திருக்குறள் உலக பொதுமறை என்று பலகாலமாக மொழியப்பட்டு வந்தாலும் இந்திய தேசிய நூலாகவோ உலக பொது நூலாகவோ இதுவரை அங்கீகாரம் பெறவில்லை. எனினும் மக்கள் மனதில் அனைத்து தரப்பினருக்கும் பொதுவான, அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நூலாகவே திகழ்ந்து வருகிறது. திருக்குறளின் ஆடுகளமும் அகத்திணை, புறத்திணை ஆகிய இரண்டையும் வளைத்து போட்டிருக்கிறது. இவை மகிழ்ச்சியை தருகின்றன. என்றாலும் மக்கள் வாழ்க்கை நாளுக்கு நாள் தவறான திசையிலேயே தொடர்ந்து பயணிக்கிறது. ஏன்? திருக்குறள் எந்த தாக்கத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தவில்லையா என்னும் வினாக்கள் தோன்றத்தான் செய்கின்றன. இதற்கு காரணம் எதிர்வினையாற்றுவோரும் பெருகிக் கொண்டே வருகிறார்கள் என்பதுதான். அவர்களுடைய அச்சம், அவர்கள் விரும்பும் நூல்களுக்கு போட்டியாக திருக்குறள் வந்துவிடுமோ, மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைத்து விடுமோ, அரசியல் செய்ய முடியாமல் போய்விடுமோ, வாழ்க்கை நன்னெறிகளுக்கு புறம்பாக நடத்தப்படும் வணிகங்களுக்கு ஊறு விளைவித்திடுமோ, மொழி, மதம், இனம், நாடு என பல்வேறு வேறுபாடுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கும் படைப்புகள் முக்கியத்துவம் இழந்து விடுமோ போன்றவைகளாக இருக்கலாம். எதிர்வினைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை மீறி திருக்குறள் நெறியை பரப்புவது இன்றியமையானது. இவ்வேளையில் திருவள்ளுவரின் குலம் என்ன, அவர் பெற்றோர் யாவர் என்றெல்லாம் மையம் எழுப்பி அவர் வாழ்க்கையை தவறாக விமர்சிப்பதும்
அவர் பெண்களுக்கு எதிரானவர், மதத்தை போதிப்பவர், பரப்ப முயலுபவர், இதர உயிரினங்களை இழிவாக கருதுபவர் என்றெல்லாம் அவதூறு பேசி வருகின்றனர். இவை போன்ற எதிர்வினைகளுக்கு எதிர்வினை ஆற்றாவிட்டால் திருக்குறளும் கொல்லாமையும் என்ற தலைப்பிற்கு பதில், மீண்டும் சொல்கிறேன், திருக்குறளும் கொல்லாமையும் என்ற தலைப்பிற்கு பதில் திருக்குறளை கொல்லாமை, திருக்குறளை கொல்லாமை எனும் தலைப்பில் உரையாற்ற வேண்டி வந்தாலும் வியப்பில்லைதான். திருக்குறளில் இறைந்து கிடக்கும் திருவள்ளுவரின் கொல்லாமை கொள்கைகளை திரட்டி அவற்றை வகைப்படுத்தி இந்திய திருநாட்டின் தேசிய நூலாக இருக்க தகுந்தது திருக்குறளா பகவத்கீதையா எனும் ஆய்வுக்கு ஏதுவாக விரித்து வைப்பதுவே இந்த இயலின் நோக்கமாகும். திருவள்ளுவர் கொல்லாமை எனும் சிந்தனையை தொகுத்து அவற்றை கொல்லாமை எனும் அதிகாரத்தில் அடக்கி வைத்திருக்கிறார் என்று நாம் தவறாக எண்ணிவிட முடியாது. கொல்லாமை எனும் சிந்தனைக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் அதற்கு ஒரு தனி அதிகாரத்தை ஒதுக்கியுள்ளார். புலால் மறுத்தல் எனும் அதிகாரமும் கொல்லாமை சிந்தனை சார்ந்ததே. இன்னும் பல்வேறு குறள்களில் கொல்லாமை சிந்தனை மெளிவதைக் காணலாம். இங்கு நான் குறளுக்கு உரை எழுதவில்லை, மீண்டும் சொல்கிறேன், இங்கு நான் குறளுக்கு உரை எழுதவில்லை. திருக்குறளில் இவ்வாய்வுக்கு துணை போலும் கருத்துகள் வெளிப்படையாகவோ பெறப்படுபொருளாகவோ இருக்குமாயின் அவற்றை வடித்தெடுக்க முயன்றுள்ளேன் என்பதை கருத்தில் கொள்க. இனி திருக்குறள் உட்புகுவோம்.